ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் அர்பானஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சீசன் 1 2022 ஜூலைல தான் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. நானும் ஜூலைலே தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயே தயவு செஞ்சு யாரோ சீசன் 2 போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆக அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷமாச்சும் ஆகும். ஆனால் சீசன் 2 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் அர்பானஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். எரினாவும் ஜெனியும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு போய் ஹெல்ப் எதுவும் பண்ண முடியலேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆர்டி தான் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துலயே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எரினா வருத்தப்படுறா. என்னதான் இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஜெனி சொல்லவும், கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும், ஆனா சில விஷயங்கள்ல நீ விட்டு கொடுக்கறது தான் பெஸ்ட். ஆர்டியை மற்ற கேர்ள்ஸ்க்கும் நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஜெனி சொல்லவும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு எரினா சொல்றா. லேடியாவோட சர்வெண்ட் லாட்டிமா வந்து உங்க 2 பேரோட ஹெல்ப் ஆர்டிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், கடைசியில ஒரு வழியா ஆர்டி நம்மளை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க போறாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கறா. ஆர்டி இப்ப அந்த டீமன் லார்ட் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்காரு. டீமன் லார்டோட கோட்டையை கைப்பற்றதுக்காக வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அதுக்குள்ளதான் போக போறோம் அப்படின்னு சொல்லி லாட்டிமா சொல்லவும், எங்க கிட்ட பிளான கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்னு சொல்லி எரினா கேட்கறா. டீமன் லார்டு ஒரு இம்மார்டலா இருக்கான் அப்படின்னா அவனோட சோலை தனியா பிரிச்சு வேற ஒரு பொருளுக்குள்ள வச்சிருப்பான் அப்படின்னு லாட்டிமா சொல்லவும், அப்படின்னா டீமன் லார்டோட உடம்புக்குள்ள சோல் இல்லையா அப்படின்னு சொல்லி எரினா கேட்கறா. ஆமா, இந்த டீமன் லார்ட் தன்னோட உடம்புக்குள்ள இருந்து தன்னோட சோலை வேற ஒரு பொருளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். நம்ம அந்த சோலை டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும் நம்மளால அவனை அழிக்கவே முடியாது. சோலை மறைச்சு வச்சிருக்கிற அந்த பொருளை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும், அதுதான் இப்ப நம்மளோட வேலை அப்படின்னு லாட்டிமா சொல்லவும், ஆர்டி இதை நம்மள நம்பி கொடுத்துருக்கான், நம்ம இதை பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எரினாவும் ஜெனியும் நினைக்கிறாங்க. பார்பட்டோஸோட ஆர்மி கோட்டைக்கு வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கோட்டைக்குள்ள தான் போயாகணும். இது ரொம்பவே பெரிய ஒரு மிஷன், நாங்க இதுக்காக பண்ணணும் அப்படின்னு எரினா பயப்படவும், ஏன் என்னாச்சு உனக்கு பயமா அப்படின்னு ஜெனி கேட்கவும், எனக்குலாம் ஒன்னும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ உனக்கு தைரியம் வந்துருச்சு, வா நம்ம போய் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு ஜெனி சொல்லவும், எரினாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஜாக்கிரதா அப்படின்னு லாட்டினா எரினாவை தள்ளி விடுறா. லாட்டிமாவோட காலில் இப்போ அடிபட்டுறது. எதிரிங்க நம்ம கிட்டக்கு நெருங்கிட்டாங்க, நீங்க போய் வேலையை முடிங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு லாட்டிமா அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறா. பார்டா அப்படிங்கிறவா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அப்படிங்கிறதுனால அவளோட ரோபோட்ஸை வச்சு எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பார்பட்டோஸோட ஒவ்வொரு ஜெனரலுமே ஒவ்வொரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வின் பண்ற கண்டிஷன்லயும் இருக்காங்க. பிக்ஸிஸ் லேடியா என்ன மட்டும் தனியா வட்டிச்சு எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி செல்வி யோசிக்கிறா. எரினாவும் ஜெனியும் அந்த கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. அண்ட் அந்த கிறிஸ்டலையும் பாக்குறாங்க. இதுக்குள்ளதான் அந்த டீமன் லார்டோட சோல் இருக்கு போல அப்படின்னு சொல்லி அதை உடைக்கலாம் அப்படின்னு அவங்க போகும்போது பார்த்தா அங்க செட் பண்ணி வச்சிருக்கிற டிராப்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட மேஜிக்கையும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. ட்ரை பண்ணாதீங்க, உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லாட்டிமா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. லாட்டிமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எரினா கேக்குறா. இதுதான் உன்னோட பிளானா, அவங்கள விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவங்க 2 பேரும் உனக்கு முக்கியம்னா இப்ப வச்சு நீ ஏன் பக்கம் சேர்ந்துற அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அவங்கள கொல்லலாம் மாட்டேன், கவலைப்படாத. ஆனா பார்பட்டோஸோட ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க கேசல்குள்ள வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்ப இவங்களோட சேஃப்டிக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்றான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இப்ப என் கூட சேர்ந்துரு, இந்த மொத்த உலகத்தையும் நம்ம அழிச்சாவது லேடியாவோட உயிரை நம்ம காப்பாத்தணும், அதுக்கு தானே நீயும் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கவும், நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு தெரியாம நின்னுட்டு இருக்கான். எரினாவும் ஜெனியும் கேசல்குள்ள இருக்காங்கிறது தெரியாம பார்பட்டோஸோட ஆர்மி வந்து அந்த கேசல்ல டெஸ்ட்ராய் பண்ணா இவங்களும் சேர்த்து தான் இறந்து போவாங்க. சீக்கிரம் ஒரு முடிவெடு அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லுவா. அப்படின்னா என்ன மிரட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் கூட சேர்ந்துற அப்படின்னா தான் உன்னால அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்றான். லாட்டிமா நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும், லேடி லிடியா தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம், அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு லாட்டிமா சொல்லவோ எரினா செம டென்ஷன் ஆவரா. எரினா ஒரு பிரச்சனை வந்த உடனே எப்பவுமே நீ ஈஸியா விட்டு கொடுக்க ரெடியா நிக்கிறேன், நான் அப்படி கிடையாது அப்படின்னு ஜெனி சொல்லவும், மேஜிக் யூஸ் பண்ண முடியாம உங்களால தப்பிக்க முடியாதுன்னு லாட்டிமா சொல்லவும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒர்க் ஆகுற மாதிரி ஆர்டி எங்களுக்கு ஒன்னு கத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி காத்துல இருந்து மேஜிக் யூஸ் பண்றா. அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் இப்ப தப்பிக்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கல, பட் ஆனா உங்களால இங்க இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படின்னு லாட்டிமா வந்துட்டு இப்ப பீஸ்ட் எல்லாத்தையும் சமன் பண்றா. எங்களை உன்னால அவ்வளவு ஈஸியில தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெனியும் எரினாவும் இப்ப சண்டை போட ரெடியா நிக்கிறாங்க. என்ன விட்டுட்டு ஃபைட்டை நீங்களே என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி லேடியா அந்த இடத்துக்கு வரா. நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும், உங்ககிட்ட நான் கொடுத்த அந்த கிளிப்ல ஒரு ட்ராக்கிங் ஸ்பெல்லோ இருக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு லேடியா சொல்றா. ஹே லாட்டிமா, எதுக்காக நீ இதெல்லாம் பண்றேன்னு தெரியல, ஆனா இதை நிறுத்து அப்படின்னு லேடியா சொல்லவும், நீங்க உயிரோட இருக்கிறது எனக்கு முக்கியம், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னால இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி லாட்டிமா வந்துட்டு அவளோட பீஸ்ட் எல்லாத்தையும் சமன் பண்ணி அட்டாக் பண்ண வரா. லேடியா எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சு போட்டுட்டு லாட்டிமாவை போய் படிக்கவும், நீங்க சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு லாட்டிமா சொல்றா. லேடியா அவளை அடிச்சு மயங்க வச்சுட்டு அந்த கிறிஸ்டலை உடைக்கிறதுக்காக போறா. அதை தடுக்கிறதுக்கு நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. லேடியா அது எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இந்த உலகம் அமைதியான ஒரு பிளேஸா
மாறணும், நான் போர்க்களத்துல சாகணுங்கிறது தான் என்னோட ஆசை. எனக்காக யாருமே உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லெடியா வந்துட்டு அந்த கிறிஸ்டலை உடைக்கிறா. இம்மார்டலா இருந்த அந்த டீமன் லார்ட் இப்ப மார்டலா மாறிட்டான். பார்பட்டோஸை எதையோ ஃபீல் பண்றான். உன்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட இமார்டாலிட்டி மட்டும் தான் போயிருக்கா, அவ்வளவுதான். நீ என் கூட ஜாயின் பண்ணா இப்பவோ என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லவும், என்னோட பதில் சேஞ்ச் ஆகல, இப்பவும் நான் உன் கூட ஜாயின் பண்ண மாட்டேன். லிடியா எனக்கு ரொம்பவும் முக்கியம் தான். நான் அவளை கொன்ன கில்ட்டி பெயின் எனக்கு இப்பவோ இருக்கதா செய்யுது. அவ திரும்ப வரணும்னு நானும் பல மட்டும் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கிறான். ஏன்னா நம்ம சுயநலமா இருக்கும், நம்ம ஆசைக்காக லிடியாவை நம்ம திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நீதான் நான் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை கொல்றது தவிர எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்றான். அப்படின்னா நானும் உன்னை கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட அந்த அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுதாங்க. ஆர்டியோட அந்த காஸ்டியூமும் டீமன் லார்டோட காஸ்டியூம் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. லைஃப் ஃபுல்லா உன்னால அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவும், நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹே பார்பி, என்ன சொல்ற? நம்ம டீமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதா? அவங்கள அப்படியே விட சொல்றியா? அவங்க நம்ம ஆளுங்க நிறைய பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு லேடியா சொல்லவும், ஆனா இதுக்கு மேலேயும் யாரும் சாக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்பட்டோஸ் சொல்றான். நீ ஒரு கோலை, நானே அவனை போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி லிடியா கிளம்புவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு லிடியாவை தடுக்கல. சரி நீ போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அப்ப எனக்கு தெரியல, போன லிடியா திரும்ப வரமாட்டான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன். நானும் அவ கூடவே அன்னைக்கு போயிருந்திருப்பேன். இது நான் செஞ்ச தப்பு, அதுக்கான தண்டனையை நான் தான் அனுபவிச்சாகணும். லிடியா அவ செஞ்ச பாவங்களுக்கு போர்க்களத்திலேயே ஒரு வீராங்கனையா இறந்து போகணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி நான் செஞ்ச தப்புக்கு இந்த வலி என் மனசுல கடைசி வரை இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த டீமன் லார்ட் இப்ப நம்ம ஹீரோவை கொல்ற கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த டீமன் லார்டோட ஸ்வாடுக்குள்ள இருக்கிற அந்த லிடியா வந்துட்டு அவனோட கையை பிடிச்சு தடுக்கிறா. சோ அந்த டீமன் லார்ட் ஒரு செகண்ட் அப்படியே நின்றுதான். நம்ம ஹீரோவா அந்த லிடியாவை பார்த்துட்டு இப்ப அந்த டீமன் லார்ட் அவனோட ஸ்வாட வச்சு வெட்டியிருந்தான். நீ உண்மையிலேயே இதை தான் விரும்புறியா? லிடியா இறந்தா உனக்கு பரவாயில்லையா? அவ கூட நம்ம இருந்த அந்த நாட்கள் அதெல்லாம் நீ எப்படி மறந்து போன? என்னால லிடியாவை விட முடியாது, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிடுறேன். தோத்து போறது அகராதியில கிடையாது. லிடியா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் அவளை லவ் பண்றேங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொல்ல போறல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கும். நம்ம ஹீரோ இப்ப அவனோட ஸ்வாட வச்சு அவனை கொடுத்துறான். இன்னொரு கொலையும் பண்ணிருக்க, இது உன் மனசை இன்னும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமன் லார்ட் இறந்து போறான். அவனை கொன்னதுமே இப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். எரினாவும் ஜெனியும் க்ளோவாக ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லிடியா சொல்லவும், நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எரினா கேட்கிறா. அந்த மாதிரியா தான் ஏதாச்சும் இருக்கும்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு லிடியா சொல்றா. டீமன் லார்ட் அழிஞ்சிட்டாங்கிறதுனால அவனோட ஆர்மியும் இப்ப அழிஞ்சிடுச்சு. ஃபியூச்சர்ல இந்த உலகம் ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டா இருக்கா அப்படின்னு சொல்லி லிடியா கேட்கவும், அது வந்து அப்படின்னு எரினா யோசிச்சுட்டு இருக்கவும், ஹாப்பியான ஒரு இடமா தான் இருக்கு, டெய்லியும் நாங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஜெனி சொல்றா. சில கஷ்டங்கள் இருந்தாலுமே எங்கள் லைஃப்பை நாங்கள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு புதுசாக தோணுன ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு எரினா சொல்கிறா. அதுவே எனக்கு போதும். நாங்கள் போராடுற அந்த போராட்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு தெரியும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆர்டி கிட்ட மட்டும் நான் சொல்றதை சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவள் எதையோ சொல்லி அனுப்புறா. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து மறைஞ்சு போயிருந்தாங்க. இதை அவங்க தான் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்படோஸ் புரிஞ்சுக்கிட்டான். டீமன் லார்ட் அழிஞ்சு போயிட்டா அப்படிங்கிறதுனால வீரர்களை எப்போதும் நிறுத்துங்க, நம்ம இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேலே சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்படோஸ் சொல்கிறான். ஹே பார்பி, டீமன் லார்டை ஈஸியாக அழிச்சிட்ட போல அப்படின்னு லிடியா வந்து கேட்கவும், நான் பண்ணல, அந்த ஆர்டி தான் அதை பண்ணிருக்கான், அவன் எங்க, நாம அவனை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் கேட்கவும், ஆர்டியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி லிடியா சொல்றான். எனக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு ஆர்டியை என்னால பாராட்ட முடியலையா அப்படின்னு பார்பட்டோஸ் வருத்தப்படுறான். நான் கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்க உங்க உலகத்துக்கே போலாம் அப்படின்னு அந்த காட் சைல்டு சொல்லவும், நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா நான் உனக்கு ஒரு எதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ அப்படின்னு அந்த காட் சொல்லவும், அப்படியா, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து இதை சொல்லக்கூடாது தான், ஆனா திரும்ப உன்னை நான் மீட் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் தான் அப்படின்னு அந்த காட் மறைஞ்சு போறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட டைம் லைனுக்கே வந்துட்டாங்க. ஹே ஆர்ட், உன்னை எவ்வளவு நேரமா எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் ஏந்தி அப்படின்னு சொல்லி செல்வி நம்ம ஹீரோவை எழுப்புறா. லெடியா கொடுத்த அந்த கிளிப் வந்துட்டு அவங்க தலையில இருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பவே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. இப்போ இவங்களுமே அவங்க ஸ்கூல் கொடுத்துருக்கிற அந்த மிஷனை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்குள்ள கிளம்புறாங்க. ஹே ஆர்ட், லெடியா உன்கிட்ட ஒன்னு சொல்ல சொன்னா, என்ன நடந்தாலும் சரி நம்ம எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி லெடியா சொன்னதவா சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா கண் கலங்குற மாதிரி இருக்கு. மத்த ரெண்டு பேரும் போகும்போது நம்ம ஹீரோ சோகமா நின்னுட்டு இருக்கான். அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி லெடியா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ லெடியாவை பத்தி வருத்தப்படாம இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நம்ம ஹீரோ அவன் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எரினா கூடயோ ஜெனி கூடயோ சேர்ந்து இப்ப நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போகிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. சீசன் 2லயும் இன்னும் டைம் டிராவலிங் சம்பந்தமா ஏதாச்சும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களே மாதிரியே நானும் சீசன் 2 வரதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த அனிமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.